கரம் சொல்கிறது, பேதுரே நீ தோல்வி அடைஞ்சியா? தோல்வி அடைஞ்சிட்டு நீ எங்க போகல? தோல்வி அடைஞ்ச உடனே மீண்டும் மனிதனை தேடி போகல. தோல்வி அடைஞ்ச உடனே மீண்டும் பின்னாடி பார்க்கல. தோல்வி அடைஞ்ச உடனே மீண்டும் என்ன செய்யல? விட்டு வெளியே ஓடல. ஆனா என்ன செஞ்சா? தோல்வி அடைந்த உடனே என்னை நோக்கி வந்த பாரு, என்னை நோக்கி வந்த பாரு, உன் படகை எனக்கு கொடுத்த பாரு, உன் படகை எனக்கு கொடுத்த பத்தியா? அப்பொழுது கர்த்தருடைய கரம் சொல்லுகிறது, ஆழத்துல வளைய போடு. என்ன சொல்லுது? ஆழத்துல வளைய போடு. ஐயா, இதுக்கு முன்னாடி ஆழத்துல போட்டேன், முழுவதும் எல்லா இடத்துலயும் போய் சுற்றிட்டு வந்தேன், ஆனா ஒரு மீன் என்ன செய்யல? தோல்வி. எல்லாம் தோல்வியில வந்து நிக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கரத்தை நீட்டாரு, இப்பொழுது நீ ஆழத்துல வளைய போடு. அவன் ஆழத்துல வளைய போட்டான். எவ்வளவு மீன் கிடைச்சதாமா? வளைய கிழிந்து போகத்தக்கதா மிகுதியான மீன்களை மிகுதியான மீன்களை பிடித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரமுங்க நம்ம மேல இருக்கும் போது வாழ்க்கை தோல்வி அற்ற நிலைமையா இருந்தாலும் ஒரே நாளில ஒரே நிமிஷத்துல கர்த்தர் உங்களை தூக்கி மேன்மைப்படுத்த அவர்னால கூடும். ஹல்லேலூயா.